வணக்கம், என் பேர் ஈஸ்வரி. புலியூர்நாத்தில் இருக்கேன். எங்கள் அத்தைவங்க, நாங்கள், மச்சான்றவங்க, குழந்தைக்குட்டியை வச்சுட்டு எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கோம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். கூலி வேலை செஞ்சிட்ருக்கோம். சட்டமேதை சங்கத்திலேருந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு வந்தோம். மறுநாள் விவோவும் கலெக்டர் அவங்களும் வந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த சட்டமேதை சங்கத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் செய்து கொடுத்தவங்களுக்கு நன்றி. என் பேர் உமா மகேஸ்வரிங்க. புலியூர்நாத்தம் எங்கள் ஊர். எங்கள் வீட்டில் 7 பேர் இருக்கிறோம். சின்ன வீடு தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டில் எங்களுக்கு சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு வசதி இல்லை. நாங்கள் கூலி வேலைக்கு தான் போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த சட்டமேதை ஆய்வகத்தில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுலேருந்து இடம் இல்லாதவங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுத்தா உங்களுக்கு சொந்தமாக கவர்மெண்ட்லேருந்து இடம் தரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் மனு கொடுத்தோம். மனு கொடுத்ததுலேருந்து மறுநாள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களை விசாரிச்சுட்டு போனாங்க. அதனால எங்களுக்கு இடம் கிடச்சிரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கு காரணம் சட்டமேதை தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. என் பெயர் கலையரசி. நான் புலியூர்நாத்து கிராமத்தில் இருக்கேங்க. நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். எங்களுக்கு இட வசதி இல்லை, வீடு இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அங்கேருந்து எங்கள் விஓ சாரு ஆர்ஐஎம்மா எல்லாம் கேட்டாங்க. எங்களுக்கு வீடு இல்லைங்க, இடம் இல்லைன்னு நாங்கள் தகவல் கொடுத்துட்டு வந்தோம். அப்படி எங்கள் மாமியார் வீட்டு தான் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு இடம் வேணும்னு நாங்கள் கேட்டோங்க. ஆனால் அவங்க நாங்கள் வேறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோன்னு அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாதுங்க. என் பேர் செல்வனுங்க. நான் புலியூர்நாத்துலேருந்து வந்துருக்கேன். வீடு பட்டா இல்லை, வீடு இடம் இல்லைன்னு சொல்லி பட்டா கொடுத்துருந்தோம். ஆர்ஐஏ இந்த வீடியோவோடு பார்த்து வீட்டில் விசாரிச்சு இது யார் பேர் இருக்குது என்ன எதுக்கு கேட்டு மட்டும் போயிட்டாங்க. வேறு எதுவுமே தகவல் சொல்லுங்க. என் பேர் ஜெயபாலுங்க. நான் திண்டுக்கல் மாவட்டம் வட்டத்தில் இருக்கேன். புலியூர்நாத்து கிராமத்தில் இருக்கேங்க. இது மாதிரி மனு கொடுத்துருந்தோம். மனு இடம் இல்லைன்னு சொல்லி 2 கொடுத்துருந்தோம். எங்கள் ஃபேமிலி அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். எனக்கு தனியாக வீடு வேணும்னு சொல்லி இடம் வேண்டியிருக்கேன் கொடுத்துருந்தேன். அவங்க இது மாதிரி மெசேஜ் மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் விசாரிக்கல.